வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நிறைய பேருக்கு வந்து இன்னுமே பிவிடி பண்ணாமல் இருக்கீங்க டாக்குமெண்ட் எரர்னால. ஸோ அந்த டாக்குமெண்ட் எரருக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த லெட்டர் வந்து அமைச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களோட நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ வந்து நீங்கள் ரெக்கார்டில் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை உங்களோட சிவில் டாக்குமெண்ட்டு அதாவது ஆதார், பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸில் இதில் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இருக்கணும். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறவங்க சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் உங்கள் ரிலேட்டடாக உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடாக வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ வந்து வராதிங்க. எல்லா வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்ன இஷ்யூ வருமோ, இதுக்கு முன்னாடி வந்து அந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. எங்கிட்ட பேசினவங்க என்ன இஷ்யூ சொன்னாங்களோ அது ரிலேட்டடாக நான் வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து சேனலுக்கு பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் டேட்டா அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ரெக்கார்டே வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கனாக்கா, இது வந்து ரெக்கார்டு லெட்டர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ரெக்கார்டு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கனாக்கா, உங்களோட நேமும் சரி, அதே போல் டேட் ஆஃப் பர்த்தும் சரி, பேங்க் டீட்டெயில்ஸும் சரி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது வந்து ஆஸ் பர் ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் நீங்கள் மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஃபேமிலி பென்ஷனாக இருக்கிறவங்க வந்து இதில் மாற்றுறது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஃபேமிலி பென்ஷனாக கன்வெர்ட் ஆகிட்டு கணவர் இறந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் எரர் இருக்குது, டிஎல்சி சப்மிட் ஆகலை, இல்லை ஸ்பர்ஸில் பிவிடி பண்ணும்போது எரர் வருதுனாக்கா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லலாம் சேஞ்ச் பண்ணிக்க, நேமோ டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பென்ஷனர் இருக்காரு, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ரெக்கார்டில் வந்து உங்களோட ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் காலம் இருக்கிறதுனால ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்களோட டேட்டும் நேமை வந்து அப்டேட் ஆகிடும். ஆனால் ஃபேமிலி பென்ஷனர் இருக்கும்போது உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் ஆகலைனாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அதனால் ஃபேமிலி பென்ஷனரு சிவில் டாக்குமெண்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆர்மி டாக்குமெண்ட் தனியாக, சிவில் டாக்குமெண்ட் வந்து பிரிச்சுக்குங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் எதில் சேஞ்ச் பண்ணணும், எதில் சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலே சொல்லியிருக்கோம், நிறைய டாக்குமெண்ட் ரிலேட்டடாக போட்ட வீடியோலெல்லாம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்காதனால இந்த வீடியோவில் மறுபடியும் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். பேங்க் டீட்டெயில்ஸ் சரி, ஆதார் கார்டு சரி, பேன் கார்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவில் இருந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதே போல் ஆதார் கார்டுலையும் சரி, பேன் கார்டுலையும் சரி, நீங்கள் டேட்டோ நேமோ வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து நீங்கள் கஸ்டமர் கேர் மூலிமா வந்து ட்ராக் பண்ண முடியும். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண முடியும். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே அது வந்து எவ்வளோ நாளில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு உங்களால் 1 வாரம் 10 நாளில் உள்ள இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரெக்கார்டுக்கு அமிச்சினாக்கா அது உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கஸ்டமர் கேருக்கு ரெக்கார்டுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை பிசிடிஏ கால் பண்ணாலும் சரி, ஃபோனு வந்து பிஸியாக தான் வரும், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களோட என்ன சேஞ்சுக்காக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த ட்ராக்கை வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டோட அட்வைஸ் வந்து பார்த்தாச்சு. நீங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இல்லை எனக்கு வந்து இதில் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ரெக்கார்டில் தான் சேஞ்ச் பண்ணணும், என்னோட ஆஸ் பர் நேமோ டேட் ஆஃப் பர்த் வந்து சிவில் டாக்குமெண்ட்டில் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேயோ இல்லை மற்ற மேரேஜ் சர்டிஃபிகேட்லேயோ வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து எனக்கு பிபிஓலையோ இல்லை மற்ற டாக்குமெண்ட் ஆர்மி ரிலேட்டடான டாக்குமெண்ட்டில் வந்து அப்படியே வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ் தான் வந்து பண்ணணும். அதாவது சேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் ரெக்கார்டில் நீங்கள் வந்து சர்வீஸ் ரெக்கார்டில் வந்து உங்களோட நேமும் சரி, டேட் ஆஃப் பர்த்தும் சரி, இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கனாக்கா அதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இது வந்து ரெக்கார்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்டு. ஸோ அது பிரகாரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நான் மெட்ரிக் பர்சன்ட் இருப்பாங்க, படிக்காதவர் இருப்பாங்க, அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி ஜில்லா சைனிக் போர்டில் அட்டஸ்டேட் வாங்கி அனுப்பலாம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க பாயிண்டில். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பிறகு தான் மற்றவங்க யாருன்னா இந்த அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, அதே போல் மெட்ரிக் சர்டிஃபிகேட் இல்லைன்ற பட்சத்தில் பேன் ஆதார் வச்சு ரெக்கார்டில் நேமும் டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுனாக்கா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரிக் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கலாம், எந்த போர்டில் வேணால் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். ஆனால் உங்களோட மெட்ரிக் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் மென்ஷன் ஆகிட்ருக்கும், டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் பேன் கார்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் இது தான். உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணி மாறிட்டு இருந்தாக்கா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. மேரேஜ் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டும் நீங்கள் அனுப்புறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா ZS மீனாக்கா ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா நீங்கள் வந்து அட்டஸ்டேட் வந்து வாங்கணும். ஜில்லா சைனிக் போர்டுனாக்கா முன்னாள் படை வீரர் நலசங்கம் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது இருக்குது. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜில்லா சைனிக் போர்டில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அட்டஸ்டேட் பண்ணிடணும். ஸோ ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து ரெக்கார்டுக்கோ இல்லை பிசிடிஓக்கோ வந்து அனுப்பணும். இந்த டாக்குமெண்ட்டாக கூட அதாவது இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, மெட்ரிக் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு அந்த பேன் கார்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஜில்லா சைனிக் போர்டில் வந்து அட்டஸ்டேட் வாங்கிட்டு இந்த 2 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியே ஆகணும். இது வந்து இதில் 4ல் ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஆனால் இது 2 வந்து கண்டிப்பாக வேணும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளரேஷன் ஃபார்மு அப்டிவேட் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதில் வந்து சைன் பண்ணணும். ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு வாங்கணும். எந்த நோட்டரிக்கிட்டையோ இல்லை எந்த லாயர்கிட்டையோ நீங்கள் வந்து சைன் வாங்குறீங்க, உங்கள் நேமையோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தையோ வந்து ஓல்டு வேல்யூலேருந்து நியூ வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணி அஃபிடேவிட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து சைன் வாங்கணும். அது வந்து நோட்டரி வந்து கரெக்டாக வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்லேயும் நீங்கள் வந்து ஆடு கொடுத்துட்டு அந்த ஆடை கட் பண்ணிட்டு அதை கூட மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் கன்சர்ன் ஃபார் கரெக்ஷன். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு அப்ளிகேஷன் எழுதணும். அதாவது என்னோட பழைய ஓல்டு வேல்யூ வந்து இந்த நேமோ இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்குது, இது வந்து தப்பாக இருக்கிறதுனால இந்த நியூ வேல்யூக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதுதான் என்னோட சரியான நேமோ சரியான டேட் ஆஃப் பர்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு உங்களோட இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளரேஷன் அஃபிடேவிட் வாங்கிட்டு இந்த 4ல் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்கும்போது, ஸோ இந்த 4மே இருக்குன்னா 4மே கூட வைங்க. ஸோ இதில் வந்து ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா அட்டஸ்டேட் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்டுக்கு ஒரு காப்பி அனுப்பலாம், இல்லை பிசிடிக்கு அனுப்பலாம். ஸோ எங்கே அனுப்பினாலும் சரி அது வந்து ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா அனுப்பணும். நீங்கள் அனுப்பும்போது எந்த டாக்குமெண்டெல்லாம் அனுப்புகிறீங்களோ அதே செட்டு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்ககிட்டயும் ஒன்று வச்சுங்க. ஏன்னா நீங்கள் அனுப்புன பிறகு எந்த டேட்டில் அனுப்புனீங்களோ அந்த டேட்லேருந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டோம், அதாவது இந்த டேட்டில் வந்து நாங்கள் அனுப்பியாச்சு ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா, ஸோ இன்னுமே வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு செட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ சிபி கிராமில் அப்லோட் பண்ணும்போது ஸோ அங்கேருந்து ரெக்கார்டுக்கோ பிசிடிஏக்கு வந்து ரெஃபர் பண்ணி அது வந்து வேலை ஆகிறதுக்கு வந்து ஒரு விதமான முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு செட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜில்லா சைனிக் போர்டில் உங்ககிட்ட இண்டிவிஜுவலாகவும் ஒரு செட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஸ் பர் சர்வீஸ் ரெக்கார்டில் வந்து நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், அப்படி இல்லை நான் வந்து ஆஸ் பர் பிபிஓலையோ இல்லை பென்ஷனர் ஐடி கார்டுலையோ இல்லை இசிஹெச்எஸ் கார்டுலையோ இருக்கிற மாதிரி நான் வந்து ஆதார் கார்டில் பேன் கார்டில் மாற்றிக்கிறேன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ஒரே வாரத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 75% என்ன சொல்லுவேனாக்கா, நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அட்வைஸு. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் இங்கே போனீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மினிமமாவது 3 மாதம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணணும், இல்லைனாக்கா எங்கே இருக்குது டாக்குமெண்ட் எந்த டேபிள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு காலம் நேரம் வந்து அதிகமாகும், அதே போல் உங்களுக்கு அலைச்சலும் வந்து அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருந்தாக்கா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.
அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனர் வந்து எங்கிட்ட கால் பண்ணி வரும்போது ஸ்பர்ஸில் வந்து மைக்ரேஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, அது எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட ரெஜிமெண்டல் நம்பரு, அதாவது ஆர்மி நம்பர், பர்சனல் நம்பர், ஸோ இது 2 போட்டு நீங்கள் நோ யுவர் ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இது 2 டீட்டெயில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 10 டீட்டெயில் பென்ஷனரோட 10 டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் மற்றது எது போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரர் தான் காட்டும். ஸோ நான் வந்து அக்கௌண்ட் நம்பர்னு கேட்டவுடனே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷன் நான் எடுத்துகிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் கால் பண்ணுறதில்ல. அப்படி நீங்கள் உங்களால் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது ஆர்மி நம்பரோ வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து கால் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா உங்களோட டைமும் வேஸ்ட்டு, என்னோட டைமும் வேஸ்ட்டு. நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா கால் பேக் பண்ணி கேட்கும்போது நீங்கள் வந்து கால் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வராமல் நின்றுறீங்க. ஸோ எனக்கு வந்து அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த டைமில் வேறு யாருன்னா நான் அட்டன் பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் சேவை மையத்தில் உங்கள் பக்கத்தில் நம்பிக்கையாக இருக்கவங்க கிட்ட போயிட்டு கூட நீங்கள் வந்து இந்த 2 டேட்டாவை கொடுத்து உங்களோட ஸ்பர்ஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்தராக நீங்கள் என்ன பிவிடி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. ஆனால் நீங்கள் பிவிடி பண்ணுற வரைக்கும் உங்களோட ஸ்பர்ஸில் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது, உங்களோட பிபிஓ வந்து எடுக்க முடியாது. ஃபர்தராக நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அது வந்து அப்டேட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியாது. நீங்கள் எது வரைக்கும் டிஜிட்டலாக ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலையோ அது வரைக்கும் உங்களோட பென்ஷனும் வந்து கிரெடிட் ஆகாது. இப்போது யாருக்கெல்லாம் பிப்ரவரி மாதம் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகலையோ அவங்க தான் எங்கிட்ட வந்து பேசினவங்களே இது வரைக்கும். ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் கொடுத்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கிரெடிட் ஆக வேண்டிய பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம், யார் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் முறையில் ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் வந்து கொடுத்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.